ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை பூஜை இப்படியெல்லாம் செய்யணும்னு ஆசை தாங்க. காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஒரு 4 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு இந்த நிலவோட ஒளியில் துளசி தாயாருக்கு பூஜை செஞ்சு மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தோட ஒளியில் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை தாங்க. ஒரு சில நாள் செய்ய முடியுது, ஆனால் ஒரு சில நாள் செய்ய முடியல. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை எடுத்ததான். நான் முதல்லையே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். திங்கக்கிழமை எங்கள் குலதெய்வத்துக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாள்லேயும் நான் பூஜை செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது திங்கக்கிழமை சாயந்தரம் காலையிலேயே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நேரமே எழுந்திரிச்சு எல்லாம் குளித்து செய்யணும்னு ஆசைப்பட்டேங்க, ஆனால் முடியலை. ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, பசங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டணும்னு அந்த எண்ணமே தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. சரி, அந்த எண்ணத்தோடு அதோடையே நம்ம பூஜையை எண்ணமெல்லாம் நம்மளுக்கு அந்த யோசனையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி சாயந்தரமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரே மனசாகவே விட்டுட்டேங்க. இந்த மாதிரி சரவண பவ அப்படின்னு எழுதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோலத்துலேயே இந்த மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு ஆசைங்க. ஆனால் காலையில் நேரமே செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னோடய ஆசை எப்போ நிறைவேறும்னு தெரியல. இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு விளக்கெல்லாம் காட்டிட்டு அப்படியே அந்த டேவை நிலவோட ஒளியில் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னன்னு தெரியலங்க, ஒரு கொஞ்ச நாளாக தான் இந்த மாதிரி பூஜைகள் மேலையெல்லாம் கொஞ்சம் ஆசை இருக்குது. சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலை இல்லை இந்த மாதிரியெல்லாம் வச்சு அதுக்கு அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டதெல்லாம் இப்போது ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரியெல்லாம் நம்மளும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வழிபாடுகள்லாம் செய்கிறதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் அப்போ தான் வந்துச்சு. நமக்குள்ளேயும் இறைவனை அந்த மாதிரி வழிபடுறதுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் நமக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நாளாக தானே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதனால் இப்போது இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம ரெகுலராக நம்ம இருந்துகிட்டு இருந்த அந்த லைஃப் மாற்றணும் அப்படிங்கிறது சிரமந்தான் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றிட்டுருக்குறேன். விதவிதமாக ஆங்கிளில் வச்சு இந்த மாதிரியெல்லாம் கோலத்தை வீடியோ எடுத்துருக்குறேன் பாருங்களேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் தீபம் ஏற்றியாச்சு. காலையிலேயே செய்யணும் அப்படின்னு நினச்சது, ஆனால் ஈவினிங் போல் தான் செய்ய முடிஞ்சுது. எப்போ செஞ்சாலும் ஆனால் ஒரு மன நிறைவான ஒரு வழிபாடு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். இப்போல்லாம் இந்த மாதிரி செய்யும்போது எங்கெங்கேயோ நாம் நிம்மதியை தேடி காசெல்லாம் செலவு பண்ணி நிம்மதியை தேடி அலையிறோம். அந்த மாதிரி காசெல்லாம் செலவு பண்ணி கிடைக்காத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்கிறதுல கிடச்சிருக்குது. மனநிறைவு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பூஜையெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலையில் செய்ய முடியல அப்படின்னா கூட ஒரு சாயந்தரமாக செய்ய ஆரம்பிங்க, ஈவினிங் போல். அதுக்கப்புறம் அதிலிருந்தே நம்மளுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அது மூலமாகவே கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுறது காலையிலேயே எழுந்திரிச்சு கூட செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் இந்த துளசி செடி கொண்டாந்து வச்சுருந்தேங்க. அது நல்லா தான் இருக்குது. நல்லபடியாக வளரணும் அப்படின்னு அந்த மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு துளசி தாயாருக்கும் அந்த தீப ஒளியை காட்டிட்டேங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் வீடியோவில் தான் நான் பார்த்துருக்குறேன்.
நானே செய்யும்போது உண்மையிலேயே எந்த ஒரு யோசனையுமே இல்லாத என்னையுமே மறந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சேன்னு வைங்களேன், அவ்வளோ ஒரு மனப்பூர்வமாக இதயபூர்வமாக எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியலங்க. அவ்வளோ ஒரு மனநிறைவும் சந்தோஷமும் எனக்கு கிடச்சிது. கூடிய சீக்கிரம் செவ்வாய்க்கிழமையில் காலையில் நேரத்துலையோ இல்லை இந்த ஹோரை நேரத்துலையோ வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது அந்த பதிவையும் கண்டிப்பாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.